அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போது பாத்தீங்கன்னா ஈரான்ல ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் இறந்ததை ஜனாசாவை அடக்கம் பண்ணக்கூடிய நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. ஒரு வாரத்துக்கு ரொம்ப ஒரு கோலாகலமாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பிரம்மாண்டமாக பாத்தீங்கன்னா அந்த அடக்க நிகழ்வுகளை அந்த ஃபைனல் செரிமனியை ஏற்படுத்தி இருக்காங்க. இந்த சமயத்துல நிறைய பேருக்கு என்ன ஒரு சந்தேகம் பாத்தீங்கன்னா, சுன்னி ஷியா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு இருக்கு. அவங்க ஷியாவுடைய மதகுருவாக இருக்காங்க, நாம எல்லாம் சுன்னியாக இருக்கிறோம். நாம அவர்களுக்காக துவா செய்யலாமா, அவர்கள் சொர்க்கவாசி தானா, அவங்க முஸ்லீம் தானா அப்படிங்கக்கூடிய சந்தேகங்கள் மக்களுக்குள்ள இருக்குது. இந்த இடத்துல நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் பாத்தீங்கன்னா நமக்கு அல்லாஹையும் அவனுடைய ரசூலையும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ரசூலை பின்பற்றக்கூடிய சஹாபாக்களை, இன்னும் அஹ்லுல் பைத் அவங்களுடைய அந்த பைத் கொடுத்த அந்த குடும்பத்தினரையும் நம்ம பின்பற்றுவது நம்ம மேல என்னவா இருக்கு, கடமையாக இருக்கு. இதுல நம்ம ஏதோ ஒண்ணு நம்ம தவறுறோம் அப்படிங்கும் போது என்ன ஆயிருது, நம்ம இஸ்லாத்துடைய கோட்பாட்டை விட்டு கொஞ்சம் வெளியே போற மாதிரி ஆயிருது. சியாக்கள் பாத்தீங்கன்னா இதுல சஹாபாக்களுடைய கொள்கையில கொஞ்சம் தவறினவர்களாக இருக்கிறாங்க. இருந்தாலும் அல்லாஹ்வே நன்கறிவான். அதே சமயத்துல ஒரு தடவை ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் பேசும்போது சொல்றாங்க, அல்லாஹுடைய தூதர்கள் அனைவருமே தோத்து போயிட்டாங்க, யாருமே அல்லாஹ் விரும்பினது செய்யல. ஆனா இமாம் மஹதி அவர்கள் வருவாங்க, அவரு தான் அதை என்ன பண்ணுவாங்க, ஃபுல்ஃபில் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது பாத்தீங்கன்னா அப்படியே எதிர்மறையான ஒரு கூற்று இருந்தா சொல்லணும். ஏன்னா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இஸ்லாத்தை என்ன பண்ணிட்டாங்க, முழுமையாக்கிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய கருத்து வேறுபாடு அவர்களோட இருக்குது. இருந்தாலும் அவர்களும் பாத்தீங்கன்னா குர்ஆனை பின்பற்றக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருக்காங்க. எவ்வளவு கருத்து வேறுபாடெல்லாம் இருந்தாலும் கூட பாலஸ்தீன மக்களுக்கு நின்று இருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அல்லாஹ் சொல்லிட்டா, உங்களுடைய உம்மத்துல, அதாவது உங்களுடைய சமுதாயத்துல இருக்கிற ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது அதை நீங்க வேடிக்கை பார்க்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். ஆனா சவுதி ஆகட்டும், சுன்னி பேசக்கூடிய அனைவருமே என்ன பண்ணிட்டாங்க, வேடிக்கை தான் பார்த்தாங்க. ஆனா ஷியா கொள்கையில இருக்கக்கூடிய ஈரான் தான் அவர்களோடு உடன் நின்று இருக்காங்க. அதனால அவர்களுடைய மறுமையை பத்தி நம்ம யோசிக்க தேவையில்லை. அவர்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்றது எந்த ஒரு தப்பும் இல்லை. ஏன்னா அவர்கள் பாலஸ்தீனத்துக்காக உண்மையின் பக்கம் நின்று இருக்காங்க. யாரையுமே நம்ம முஸ்லீம் காஃபிர்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அவங்க எந்த நிலைமையில இருந்தாங்க இறந்தாங்கிறது அல்லாஹ் மட்டுமே நன்கறிவான். இப்ப இந்த உலகத்துல நடக்கக்கூடிய போர் சம்பந்தமான விஷயத்துல நம்ம ஈரான் பக்கம் நிக்கிறது நமக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நன்மையாகத்தான் இருக்கும். அதுல உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் மாற்று கருத்தும் வேணா. அவங்களுடைய வழிமுறைகளை நீங்க பின்பற்றாதீங்க மார்க்கம் சம்பந்தமாக, அதுல மட்டும் உறுதியா இருங்க.